الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا لهو ولعب صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தை படைத்திருப்பதிலே, மனித சமுதாயத்தை படைத்திருப்பதிலே சில நோக்கங்கள் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் முழுக்க சொல்லுகின்றார். மனிதன் படைக்கப்பட்டிருப்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு வீண் விளையாட்டிற்காக மனிதன் படைக்கப்படவில்லை. அந்த மனிதன் படைப்புக்கான நோக்கத்தை மனிதன் புரிய வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. பொதுவாக நோக்கம் தெரியணும் இல்லையா? ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் என்ன நோக்கத்துக்கு அது செய்யணும்னு தெரியணும். நோக்கமே இல்லாத காரியங்கள் அது வெற்றி அடையாது. தொழுகை இருக்கிறது என்றால் தொழுகைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு, அவன் பொருத்தத்தை பெறுவதற்குத்தான் அந்த தொழுகை. அப்படியானால் அந்த தொழுகை அல்லாஹ்விற்கு மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தொழுகிறார், அந்த தொழுகையில் அது அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுகின்ற நோக்கம் இல்லை. இந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகையில் என்ன பிரயோஜனமோ அது நமக்கு கிடைக்காது. தொழுகையும் நடந்துடும். சில தொழுகைகள் நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். தொழுகைத்தானே செஞ்சோன்னு கேட்கக்கூடாது. காரணம் அதில் நோக்கம் இல்லை. வயலுலில் முசல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகைத்தானே செஞ்சார், ஏன் அந்த தொழுகைக்கு கேடு அவருக்கு கிடைக்குது? காரணம் அந்த தொழுகைக்கு என்ன நோக்கமோ அது அங்கு நிறைவேற்றப்படவில்லை. நோன்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் அங்கே நிறைவேறினால்தான் அதனுடைய முழு பயனை நம்மால் பெற முடியும். அதில் நோக்கம் தவறிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரொம்ப பேர் நோன்பு வைக்கிறாங்க, அவங்க பசிச்சிருந்ததை தவிர, தாகமாக இருந்ததை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு கிடைக்கல. பட்டினி கிடந்தார்கள் என்று சொல்லலாம், நோன்பு நோற்றார்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது. என்னப்பா பட்டினிக்கு நோன்புக்கு என்ன வித்தியாசம்? காரணம், அந்த நோன்பிற்கான நோக்கம் என்ன என்பதை தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பு வைக்கிறார்கள். அந்த நோன்பு அவர்களுடைய பசியை கட்டுப்படுத்துவது, தாகத்தை நிறுத்துவது, பசியை நிறுத்துவது, இது போன்ற காரணத்திற்காக வேண்டிய அல்ல நோன்பு என்பது. அது செய்ய வேண்டிய பல்வேறு சிறந்த பணிகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நோக்கம் நோன்பிலே இல்லை. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப சாயிமின், எவ்வளவோ நோன்பாளிகள், ரொம்ப நோன்பாளிகள், அந்த நோன்பில் அவங்களுக்கு பசிச்சிருந்தது தான் கிடைச்சிச்சு என்று சொல்லுகின்ற போது எதை சொல்ல வந்தார்கள்? சுருக்கம் அதுதான், நோன்பிற்கான நோக்கம் அவர்களும் தவறி போனது. உலக காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக அது செய்கிறோன்றது நமக்கு தெரியும். ஆனால் மார்க்க காரியங்களில் அந்த நோக்கம், அதை கவனிப்பதிலே நாம் குறைந்து போய் விடுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தம் நடந்தபோது ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 15 நாட்கள் அந்த கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். வெற்றி கொள்ள முடியவில்லை. இரவு சொன்னார்கள், நாளை காலை ஒருவரின் கையிலே இந்த போருக்கான தளபதி பொறுப்பு தரப்பட இருக்கிறது, அவர் கையிலே இந்த கைபர் யுத்தம், இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. காலையில் விடியும் போது யார் அது? புதிய தளபதியாக யாரோ ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்களாம். யார் என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருந்த போது அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹுக்கு ஒரே கண்ணில் வலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கிற போது அந்த தளபதி பொறுப்பு தரப்படுகிறது. கண் ஒரே வலியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் முபாரக்கான எச்சிலை எடுத்து கண்ணிலே வைத்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது, கடுமையாக வெயில் அடிச்சிருக்கோம், கம்பளி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வெயிலில் கம்பளி போட்டிருக்கீங்களே, புழுங்காதா அப்படின்னு கேட்பாங்க. சில நேரங்களில் கடுமையான குளிர் வீசிக்கொண்டிருக்கும். உடை உடுத்தி இருக்கின்ற மக்கள் எல்லாரும் பெரிய பெரிய உடைகளை உடுத்துக்கிற போது இவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள். சில நேரங்கள் வெறுமனவே தூங்குவார்கள். அப்போ சஹாபிகள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்னது வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து கம்பளி போடுறீங்க, குளிர் காலத்தில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறீங்க,
அது எப்படி உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் எப்போது என் கையிலே முபாரக்கான அந்த எச்சிலை எடுத்து என் கண்ணிலே வைத்தார்களோ என் உடலில் சீதோசன நிலைமை மாறி போய்விட்டது. எந்த நிலைமையிலும் என்னால் சாதாரணமாக இருக்க முடிகிறது, எந்த கிளைமேட்டும் என் உடம்பை பாதிக்கிறது இல்லை, அந்த கண்வழி அதற்கு பிறகு வருவதில்லை என்றதற்கு அலி ரலியல்லாஹு சொல்வார்கள். அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் அப்போது ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். கைபருக்கான தளபதி அல்லவா, அந்த உரை வீர ஆவேசமான உரையாக இருக்கிறது. இத்தனை நாள் ஆயிடுச்சு, வெற்றி கொள்ள முடியல, இன்றைக்கு நாம் போரை எப்படி செய்ய போகிறோம் வேகமாக பேசுகிறார்கள். இந்த போர் பேச்சு எப்படி இருக்குதுன்னா அந்த கோட்டையை தகர்த்துற மாதிரி இருக்கு. இந்த போரினுடைய அந்த உரை எப்படி இருக்குதுன்னா அங்கே இருக்கிற கைபர் கோட்டைக்குள் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கு. இந்த நோக்கம் கொஞ்சம் வேற மாதிரி போகுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலியே இப்போ நீங்கள் தளபதி பொறுப்பேற்று அந்த கோட்டையை வெற்றி கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் என்னை ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டால், கலிமாவை சொல்லிவிட்டால், சிறந்த முறையில் நீ செயல்பட்டதற்கு எப்படி ஒரு தளபதிக்கு 100 ஒட்டகங்கள் தரப்படுமோ அதைவிட சிறந்த காரியம் எதுன்னா சிறந்த முறையில் தளபதி பொறுப்பை நிறைவேற்றினீர்கள் என்பதற்கு தரப்படுகிற அங்கீகாரம் எது தெரியுமா? பெரிய வெற்றி அல்ல, அதில் ஒரு ஆள் இஸ்லாத்துக்குள்ள வருவது. நம்ம நோக்கம் அதுதான். இங்கே நம்ம நாடு பிடிப்பதற்கோ காடு பிடிப்பதற்கோ இன்னொரு விஷயத்திற்கு அல்ல. எல்லாவு கலிமத்தில்லா, அல்லாஹ்வின் கலிமாவை நிலைநாட்டுவது தான் நம் நோக்கம். நோக்கத்தை மறந்துடாதீங்க. போரின் வேகத்தில் நோக்கத்தை மறந்துடாதீங்க. இங்கே நாம் பார்க்கிறோம், சாதாரண காரியம் அல்ல, வேகத்தோடும் வாள்களும் வேல்களும் மோதிக்கொள்ளுகிற ஒரு யுத்த களம். அங்கே உணர்ச்சி மட்டுமே மையமாக இருக்கும், கோபமும் கொந்தளிப்பும் மட்டுமே அங்கே முக்கியமான இடத்துல இருக்கும். தாக்கப்போவது, எதிரிகளோடு நிற்பது, சமர் செய்வது. ஆனால் அங்கேயும் நோக்கம் மறந்துட வேணாம். அது பிறகு எந்த அளவிற்கு அலி ரலியல்லாஹுடைய பண்பு மாறிடுச்சுன்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா அதுக்கு என்ன காரணத்துக்காக செய்கிறோம் அதை ஞாபகத்திலே இருப்பார்கள். ஒரு யுத்தத்தில் சண்டை போடும்போது கடுமையான சண்டை, வீழ்த்த முடியல, கடைசியாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹுடைய கை ஓங்கி விடுகிறது, கீழே எதிரி கிடக்கிறார், அலி ரலியல்லாஹு அவர் மேலே இருக்கிறார்கள். சில நிமிடங்கள் மட்டும்தான். அது யுத்த காலத்தில் கொல்லப்படுவது என்பது இயல்பு தானே, கொல்லுவதற்கு உட்படுகிறார்கள். அவர் என்ன பண்ணார்னா கீழே இருந்தவர் எச்சி துப்பிட்டார். அதில் அலி ரலியல்லாஹுடைய முகத்தில் எச்சிலை உமிழ்ந்து விட்டார். என்ன செய்யணும்? எவ்வளோ நேரம் சண்டையின் இறுதி கட்டம், அவர் எச்சிலை உமிழ்ந்திருக்கு, இன்னும் கோபம் கூடியிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா எந்திரிச்சிட்டார், அந்த இடத்துல அவர் விட்டுட்டார். எல்லாரும் கேட்ட ஆச்சரியமாக இருக்குது, இது இன்னும் அதிகமான முறையில் அவர் இன்று கொல்லப்பட்டிருக்க வேண்டுமே, நீங்கள் ஏன் அவரை விட்டு விட்டீர்கள்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் முதலில் அவரை சந்தித்து சண்டை போட்டது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, தீனுக்காக அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போ அவர் எச்சில துப்பிட்டாரோ அதுக்கு பிறகு அவரோடு சண்டை, அது எனக்கானதா அல்லாஹ்வுக்கானதா? என் கோபத்திற்காக, என் ரோசத்திற்காக, என் மீது அவர் செய்துவிட்ட அந்த காரியத்திற்காக தன்மான பிரச்சனையாக அவரை தாக்கியதாக ஆகிறது. தன்மானத்திற்காக வேண்டி யுத்தம் நடக்கலை, இப்போ அல்லாஹ்வுக்காண்டி நடந்துச்சு. இது திசை திரும்புகிறது அல்லவா? எனவே இனிமே அவரோட சண்டை போடுறதுக்கு நோக்கம் எனக்கு இல்லை. அது என்ன மாறிடுச்சு, என்ன மாறிய பிறகு அந்த செயலை செய்தால் அதில் விளைவு இல்லை, எனவே எழுந்து விட்டேன் என்றார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. நாம் கவனிக்கணும், இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் குறித்துள்ள செய்திகளை வணக்க வழிபாடுகளிலே நாம் கவனம் செலுத்துகின்ற போது, மார்க்க காரியங்களில் செய்கிற போது நோக்கம் ரொம்ப முக்கியம். நோக்கம் இல்லை என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே தான் தக்பீர் கட்டும் போதெல்லாம் நீயத்து வைக்கிறோம். நீயத்து ஏன் சொல்கிறோம்னா, இதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நீயத்து. ஒரு மனிதர் சாப்பிடுகிறார், இந்த உணவை அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நான் சாப்பிடுகிறேன், இதிலிருந்து கிடைக்கின்ற சக்தியை நான் அல்லாஹ்விற்காக செலவு செய்வேன், இதுதான் சாப்பிடும்போது ஒரு நியத்து. செஞ்சால் அது வணக்கமாக மாறுகிறது. எந்த செயலாக இருக்கலாம், அந்த செயலின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்ம தஸ்பீஹ் ஓதுறது, துவா ஓதுறது, அந்த கலிமாவை சொல்கிறது, தொழுகிறது, எல்லாத்துடைய அடிப்படை எப்போதும் ஒரு தொடர்பை அல்லாஹோடு வைத்து கொண்டிருப்பது.
அது எந்த செயலாக வேண்டுமா இருக்கலாம். இந்த செயலின் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டால் அந்த நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இதில் கிடைக்கிற பயனை நான் அல்லாஹ்விற்காக செலவு செய்வேன், மார்க்கத்திற்காக செலவு செய்வேன், அல்லாஹ்வின் திருப்திக்காக வேண்டி நான் செய்வேன் என்கின்ற எண்ணம் இருந்து விட்டால் அது இபாதத்தாக மாறிவிடுகிறது. எனவே நாம் செய்கிற செயல்களில் நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு யுத்த காலத்தில் ஒரு மனிதனை சந்திக்கின்றேன், சண்டை போடும்போது கடுமையாக சண்டை போடுறாரு, நான் அவரை தாக்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றாரு, அவரை நான் பிறகு தாக்கி கொன்று விட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதா ரைத்த ரஜுலல் லக்கியா, நான் ஒரு மனுஷனை சந்திச்சு இப்படி செஞ்சால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கலிமா சொன்ன பிறகும் யுத்தத்தில் நீ அவரை கொன்றால் நீ அவருடைய அந்தஸ்துக்கு போய் விடுவாய், அவர் அந்தஸ்துக்கு வந்துடுவாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அவர் கலிமாவை சொல்லிவிட்டு மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவர் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போயிடுவார். ஆனால் நீ தெரிந்து கொண்டே சண்டை போட்ட நீ ஒரு பாவி என்ற அந்தஸ்துக்கு வந்து விடுவாய். ஒரு முஸ்லீமை கொன்றதற்காக வேண்டி உனக்கு என்ன தண்டனை? கஃபாராவாக, திய்யத்தாக, கிசாஸாக இந்த அந்தஸ்துக்கு நீ வந்து விட்டாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார். என்ன காரணம்னா, நீ சண்டையிடுவதற்கான நோக்கம் என்ன? அது அவர் கலிமா சொல்லிட்டார்ல, அப்புறம் யுத்தம் அங்கு அவசியம் இல்லை. அதற்கு பிறகும் நீ சண்டையிட்டால் அதற்கான நோக்கம் அங்கே தவறி போனது. நீ போட்டது ஜிஹாத் அல்ல, வெறும் சண்டை மட்டும்தான். அதற்கு ஜிஹாத் என்று பெயர் வராது. நீ செய்தது நன்மை அல்ல, நீ அங்கே செய்தது பாவமான காரியம். அதாவது குளிக்க போய் சேத்தள்ளி பூசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றை செய்ய போய் அதில் தவறான ஒன்றொன்றை செய்து விடுவது. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களில் சொல்லி தருகிற விஷயம் இதுதான். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நோக்கம் ரொம்ப முக்கியம். அதை கவனித்துத்தான் அந்த செயலுக்கான கூலி கிடைக்கிறது என்பதை இங்கே நமக்கு விளக்குகிறார்கள். அல்லாஹ் உயர்ந்த நன்னோக்கங்களோடு நல்ல செயல்களை செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி